Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அடுத்தடுத்து அவருக்கு வந்து வெற்றிகள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்க நேரத்தில் வந்து இடையில ஒரு வருஷம் வந்து படம் பண்ணாததுக்கு என்ன காரணம்? அது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். பால்வெட சோலை முடிஞ்சு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வரும்போது ஹி மெட் வித் அன் ஆக்சிடென்ட். ஒரு ஆள் கல்லை தூக்கி போட காரில் பட்டு இந்த கண்ணு வந்து பட்டுருச்சு. கண்ணெல்லாம் அவள் தான் பாதிக்கப்பட்டது. அவர் ஃபேஸே வந்து மாறி போச்சு. ஆக்சுவலாக அந்த சீசனில் வந்து நிறைய பேர் ஜனகராஜ் திரும்ப சினிமாவில் நடிக்க முடியுமா, நடிக்க வருவாரா, இப்படின்லாம் கூட ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தது. அதெல்லாம் தாண்டி தடைக்கல்லே வாழ்க்கையில் படிக்கல வைக்கணும்ல, அது வந்து ஜனகராஜுக்கு பொருந்தும் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய விபத்து, அந்த விபத்தினால் ஏற்பட்ட அந்த மாற்றம், தோற்றத்தில் உள்ள மாற்றம், இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சார் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஜனகராஜுடைய வில் பவர் தான். வில் பவர் அண்ட் பெர்ஃபார்மிங் ஸ்கில், இது ரெண்டு தான். சார், அவரோட திருமண வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள், அவரோட திருமணத்தை பற்றி சொல்லுங்கள். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? பக்கா லவ் மேரேஜ். லவ் மேரேஜ்னா இப்படி எப்படி லவ் மேரேஜ்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 வருஷம் போன லவ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். எதிர் வீட்டில் தான் அவங்க மிஸ்ஸஸ் இருந்தாங்க. பேச்சில் இல்லை, பேசும்போட லவ் தான். இது ஒரே சைகை தான். சைகையிலேயே வந்து ஒரு 5 வருஷம் ஒருத்தர் ஒரு புரிதல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லாங் டைம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணார். இவருக்கு ஆக்சுவலாக என்னென்னா, அப்போ நாங்கள்லாம் அவ்வளோ க்ளோஸாக இருக்கோம். ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு இந்த காதலே தெரியாது. அவ்வளோ ஜாகிரதையாக பாதுகாத்து வச்சுருந்த காதல் தான் அது. சரி, இவர் வந்து கமலஹாசன் அவர்களோட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, ரஜினிகாந்தோட நிறைய படம் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேர்த்து கூட யார் கூட நல்ல நட்பு? 2 பேரோடும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. கமல்ஹாசனோட தான் மிக நெருங்கிய நட்பு அப்படின்னு சொல்லணும். பண்ண படங்கள் கூட பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனோட பண்ண படங்கள் தான் அதிகம். கமல்ஹாசனோட பண்ண படங்கள் தான் அதிகம். அதில் கேரக்டர் பார்த்தீங்கன்னா விதவிதமான கேரக்டரில் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவர் கிடச்சிது. அதே மாதிரி ரஜினிகாந்தோட பார்த்தா ஒரு சூப்பரான ரோல்ஸ் எல்லாம் அவர் கிடச்சிருக்கு. எஸ், பல திரைப்படங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாட்ஷா படத்தையே சொல்லணும். பாட்ஷா படம் வந்து ஜனகராஜ் கேரியர்லேயே ஒரு மிக முக்கியமான திரைப்படம். பல ரசிகர்கள் மத்தியில் கொண்டு போய் ஜனகராஜ் சேர்த்ததில் பாட்ஷா திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஜனகராஜன் சொன்ன உடனே வந்து எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வருது அவரோட சிரிப்பும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் தான் வந்து. ஸோ அது வந்து எல்லாத்தாலையும் ரசிக்கப்பட்ட ஒரு விஷயம். எப்போதுமே வந்து அப்படிதான் சிரிப்பாரா, இல்லை படத்துக்காக அப்படி சிரிக்கிறாரா? நான் சொன்னேன்ல, இப்போ கமல்ஹாசனுக்கு அவருக்கு மிக நெருக்கமான நட்புண்டுன்னு. அந்த நட்பின் அடிப்படையில் கமல்ஹாசன் சொல்லி கொடுத்தது தான் அது. கமல்ஹாசன் வந்து இது மாதிரி நல்ல டிப்ஸ் எல்லாம் தங்கூட நடிகர்களுக்கெல்லாம் சொல்லுவார். இது மாதிரி சிரிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரு ஐடென்டிட்டி எல்லா நடிகருக்கும். இப்போ எம்ஆர் ராதா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாதிரி வாய்ஸ், ஒவ்வொரு கொஞ்சம் ஒரு வாய்ஸே பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாய்ஸ் மாடலேஷனே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவர் பேசும்போது. இப்போ எம்ஆர் ராதான்னு நமக்கு வந்து ஐடென்டிட்டிக்கெலாம் அது தெரியுது இல்லையா? அவருடைய பாடி ஆக்ஷனு, இந்த குரல், இதெல்லாம் தானே. இப்போ சொல்லிடுறாரு எடுத்துங்க, சொல்லிடுற குரல் தான் சொல்லிடுறாரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அது மாதிரி ஒரு ஐடென்டிட்டிக்கலாக இது மாதிரி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜனகராஜ் சொல்லி கொடுத்தவர் வந்து கமல்ஹாசன். அதை அழகாக பிக்கப் பண்ணிக்கிட்டார். சார், அப்படிப்பட்ட கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு யூனிக்கான ஐடியா சொல்லியிருக்காரு. நிறைய படங்கள், அபூர்வ சகோதரர்களாகட்டும், நாயகனாகட்டும், இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் குணா படத்துக்கு அப்புறமே வந்துட்டு ஜனகராஜ் கமலஹாசன் அவர்களோட நடிக்காததுக்கு என்ன காரணம்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டப்பிங்கில் எனக்கும் ஜனகராஜுக்கும் பிரச்சனை வந்ததுன்னு. இதே பிரச்சனை தான் அந்த படத்தில் வந்திருக்கு. ஓகே, நான் வந்து சொல்லும்போது ஜனகராஜ் எப்படி எடுத்துப்பேன்னா, நாங்கள் இவ்வளோ கால நட்பு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து டே நீ பேசலன்னு அவர் அதை ஏற்றுக்கிறது வேறு விஷயம். வேறு யாராவது சொல்லும்போது ஒரு இரிட்டேஷன் வரும்ல, அது ஒன்று. ரெண்டாவது, எத்தனை அன்னைக்கு ஜனகராஜ் என்ன மூடில் இருந்தார்னு தெரியல. ஏதோ ஒரு வசனத்தை பேசும்போது இவர் சரியாக பேசலை. ஓகே, ஒன் மோர் நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஒன் மோர் ஒரு 9 தானே நடந்திருக்கு. இவர் இரிட்டேட் ஆகிட்டார். அதுலேருந்து கொஞ்சம் 2 பேருக்கு பிரச்சனை வந்து அப்போ ஏதோ பேசி அதன் காரணமாக தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடிக்கல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சில சந்தர்ப்பங்களில் வந்து புரிஞ்சுக்கணும். நடிகர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க என்ன டெம்பரமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அன்றைக்கி இதாக இருந்தால் சரி விட்டுட்டு, இப்போ நான் கூட டப்பிங் பேசுகிறப்ப நான் சொன்னேன், ஒரு நாள் இன்றைக்கி பேச முடியலன்னா பரவாயில்ல, நாளைக்கு வந்து பேசு அப்படின்னு. அது மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போகிறது சில நேரத்தில் சில பேர் உதவி இயக்குனர்கள் யாராவது பண்ணிட்டாங்கன்னா தப்பு, அது வந்து பாதிச்சிடும்.
சார் அவர் இருந்த காலகட்டத்திலே தான் வந்துட்டு இந்த சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவுண்டமணி செந்தில் அப்படின்ற மிகப்பெரிய ஜாம்பவான்களும் வந்து இருந்தாங்க. ஸோ இப்போ கவுண்டமணிக்கும் ஜனகராஜுக்கும் வந்து இடையே ஒரு பனிப்போர் இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே உண்மையா? அவங்க 2 பேரில் இன்னொரு பனி போகிற இல்லை குளிர் போகிற இல்லை. ஓகே. இந்த 2 பேருக்கும் ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இன்னும் சரியாக சொல்லணும்னா ஜனகராஜன் முதலாக சினிமாவில் நடித்த காட்சின்னா அது வந்து கவுண்டமணியோட நடித்த காட்சி தான். அதுதான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கே வருது. கவுண்டமணி மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு. அந்த காலகட்டத்தில் சினிமா வந்து வெவ்வேறு ட்ராக் ஆகிடுச்சு. அதனால் இவங்களுக்கு 2 பேருக்கும் கிளாஷ் வரத்துக்கே வாய்ப்பு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. பெரும்பாலான படங்களில் கவுண்டமணி செந்தில் இவங்க தான் அந்த காலத்தில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து தனி ட்ராக்கு ஜனகராஜ். இவர் ட்ராக்கே தனி. என்னென்னா ஒரு காமெடி நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் வந்து மிகப்பெரிய ஒரு உணர்ச்சித்திறன் நடிகராகவும் ஆனவர் தான். எப்படி ஜனங்களை சிரிக்க வைக்கணுமோ அது மாதிரி ஜனகராஜால் மக்களை அழ வைக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து அற்புதமான நடிப்பாற்றல் கொண்ட ஒரு நடிகர் ஜனகராஜ். அதனால் இவருடைய ட்ராக்கே வேறு ஆயிடுச்சு. கேரக்டர் ரோல்ஸ் வரும்போது இது அவங்க படத்தையே நடித்தா கூட வேறு கதாபாத்திரம் ஆயிடுறாரு. அப்படியே ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த காலத்தில் அப்படி பார்த்தா எஸ்.எஸ். சந்திரன் ஒரு பக்கம் அவர் ஒரு காமெடினா கொளுத்திட்டு இருந்தார். இப்படி பல பேர் இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் குறிப்பாக ஜனகராஜுக்கு அவங்களுக்கு நிறைய எந்த பிரச்சனையும் எப்போ வந்தாலே ஜனகராஜ் அது மாதிரி பர்சன். எல்லாரோடும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவர். யாரோடும் வந்து பெருசாக எனக்கு தெரிஞ்சு ஜனகராஜ் தயாராக கிடையாது. சின்ன சின்ன தயாரால் செல்ல கோபங்கள் நான் சொன்ன மாதிரி தான் வருமே தவிர நீயா நானா பார்த்துடலான்ற மாதிரி ஜனகராஜ் யாரோடும் கோபப்பட்டதில்லை. சார் அவருக்கு வந்து டைரக்ஷன் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கதையெல்லாம் இருந்தது. ஆனால் வந்து இப்போ வரைக்கும் டைரக்ஷன் பண்ணாததுக்கு என்ன காரணம்? அதுக்கு வந்து காரணம் அவங்க அப்பாவுடைய புத்திசாலித்தனமான முடிவு. ஓகே. சில பேர் இது மாதிரி வழி மாறி போகும்போது கரெக்டாக கைட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். இல்லைன்னா இது மாதிரி தான் தாறுமாறாக செதறி இது கவனச்சிதறல் தானே. இது நம்ம ஒரு துறையில் இருக்கோம், அதை விட்டுட்டு வேறு துறைக்கு போகும்போது அதில் ராத்திரி போல உட்காந்து இதை விட்டுட்டு அரசன் புருஷனை கை விட்ட மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல. அவங்க அப்பா அதை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, உனக்கு நல்லா இன்றைக்கி வந்து நல்ல வாய்ப்புகள் வந்துருக்கு, பல படங்கள் நடிச்சிட்ருக்க. டைரக்ஷன்றது அவ்வளோ சுலபமான வேலை இல்லை. அதை கையில் எடுத்தினா நிச்சயமாக இதில் உன்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. எதுவும் கையில் வந்திருக்கோ அதை உருப்படியாக பண்ணிட்டு அவங்க அப்பாவுடைய சொல்லை கேட்டு வந்து அதை விட்டுட்டு நடிக்க வந்தவர். ஆனால் இப்போ இன்னும் உள்ள ஜனகராஜுக்கு நம்ம ஒரு கதையை ரெடி பண்ணி இது மாதிரி இதெல்லாம் பண்ணணும், கதையை உருவாக்கணும், கதை எழுதணும், இதெல்லாம் ஐடியாலாம் இருக்குது. இல்லாமல் இல்லை, மெட்டீரியலிஸ்ட் ஆகலை, அவ்வளோதான். சார் ஒரு ஆக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள பற்றின கிசு தான் வரும். இந்த நடிகையோட இப்படி ஒரு காதல் அப்படின்ற மாதிரி கிசு தான் வரும். ஜனகராஜை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவர் மேலே வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா அவர் இறந்துட்டாரு, அமெரிக்காவில் இருக்காரு, அமெரிக்காவில் இறந்துட்டாரு, இந்த மாதிரி தான் வந்து பல தடவை வந்திருக்கு. ஸோ இதை எப்படி அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு? அவர் பார்க்கும்போது அவருக்கே வந்து இது ஒரு நெருடலான விஷயமா இருந்திருக்காதா? இந்த விஷயத்தில் நம்முடைய பல பேர் யூடியூப் நண்பர்கள் அவங்களுடைய அனாயாசமான அந்த கற்பனை திறனை என்ன பண்ணணும்னு தெரியல. இறந்துட்டாருன்னு கூட இன்னும் கூட சில பேர் பல பேரை பற்றி பல நடிகர்களை பற்றி தப்பாக வதந்திகள் போட்டுட்ருக்காங்க. அது ஒரு மோசமான செயல். ஆனாலும் அது ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனால் ஜனகராஜை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டான்னு போடுறத விட இன்னொரு விஷயந்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுச்சு. அமெரிக்காவில் யாரோ வந்து தாடி கிடையுமா வச்சுட்டுங்கன்னு ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு போகிறது போட்டு பார்த்தீர்களா? தமிழ் சினிமாவில் எவ்வளோ பிரபலமான காமெடி நடந்தவர் இன்றைக்கி அமெரிக்காவில் என்ன நிலைமை பாருங்கள். ஜனகராஜ் தன்னுடைய பிள்ளை அவரை கவனிக்காதனால இப்படி தான் தெரிந்து கொண்டிருக்கிறான்னு வீடியோ பார்த்து நான் நிஜமாகவே எனக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஏன்னா இவர் தொடர்பு கொள்ள முடியல, அப்போ என்கிட்ட இவர் நம்பர் இல்லை. இது மாதிரி எங்கே இருக்கார் இவர் அப்படின்னு எனக்கு ஆயிடுச்சு. லக்கிலி வந்து கரெக்டாக பிரேம்குமார் வந்து 96 படத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ தான் ஜனகராஜ் வந்து ஜனங்களுக்கே தெரிய வந்தது. எஸ். நான் என்ன பண்ணேன், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான நந்தகோபாலுக்கு ஃபோன் பண்ணேன், அவருடைய நல்ல நண்பர். ஃபோன் பண்ணியப்போ ஜனகராஜ் நம்பரை கொடுன்னு ஜனகராஜ் ஃபோன் போட்டேன். நான் எங்கே இருக்க நீ? ஏன் எங்கே தான் இருக்கேன் என்ன பாரு, இது மாதிரிலாம் உன்னை பற்றி செய்தி வந்துட்டு அது எவ்வளோ எழுதுறானுங்க, நான் அதை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லைன்னு. சரி நான் தொலைஞ்சிட்டு போகுது. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சுப்பா. என்ன உன் ஃபோன் நம்பர் இல்லை, நீ அமெரிக்காவில் இருக்க. நான் எங்கே அமெரிக்கா போனேன்? அமெரிக்கா நான் எதுவும் போனதே இல்லை. இப்போ அமெரிக்காவே போகாதால ட்ரெஸ் எல்லாம் மாட்டி இவர் இதை பிச்சை எடுத்துட்டு மாதிரி வீடியோவை போட்டு எப்படிலாம் வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் தானே இது. எப்படி தான் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரில. இப்போ வந்து வெரி மச் இஸ் இன் சென்னையில் தான் இருக்கார். இப்போது
ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட நடிச்சிருக்காரு. தாத்தா அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் சமீபத்தில் நடிச்சிருக்காரு. எப்போதுமே வந்து ஒரு நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட வாரிசான பசங்களை வந்து சினிமாவில் வந்து இறக்கி விடுவாங்க. ஸோ ஜனகராஜ் அவரோட பையன் வந்து இப்போ வரைக்கும் நடிக்கல, என்ன காரணம்? இல்லை, அந்த பையனுக்கும் பெருசாக நடிப்பில் ஆர்வம் இருக்கிறதா தெரியல. அதன் காரணம் என்ன, பசங்களுக்கு நிஜமாக ஆர்வம் இருந்ததுன்னா ஜனகராஜால் தடுக்க முடியாது. ஜனகராஜ் மட்டும் இல்லை, யாராலும் தடுக்க முடியாது. பையனுக்கு அதுதான் முடிவு, சினிமா தான் அப்படின்னு முடிவு எடுத்தான்னா யாராலும் தடுக்க முடியும். பையனுக்கே ஆர்வம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் நடிக்கல. இதுக்கப்புறம் தொடர்ந்து நடிப்பாரா இல்லை வந்துட்டு இதே மாதிரி வந்து ஓய்வு எடுக்க? ஜனகராஜை பொறுத்த வரைக்கும் இப்போ இதே மாதிரி ஓய்வு எடுக்கிறதுலாம் கிடையாது. ஜனகராஜ் எப்போ ஓய்வு எடுத்தார்? ஓய்வு எடுக்க அவர் ஒன்றும் ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கல. சில காலம் வந்து நம்ம திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனர்லாம் அவர் கூப்பிடல. ஓகே, இதுக்கு கூப்பிடாததுக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறது என்னென்னா, இப்போ இந்த வலைதளங்களில் வந்த செய்திகள் கூட காரணமாக இருக்கலாம். இது இங்கே இல்லவே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் எப்படி அவரை கூப்பிடுவீங்க? எல்லாரும் இந்த மாதிரி நம்பரை தேடி பிடிச்சி பார்க்க முடியாது இல்லையா? இங்கே இல்லை அப்படின்போது நிஜமாக அமெரிக்கா தான் இருக்கார் போல் அப்படின்னு கூட நிறைய பேர் நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒரு பெரிய இடைவெளி. இப்போ வந்து பல 2-3 வெப்சீரிஸ் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதில் நடிக்கிறாரு. இன்னும் தொடர்ந்து நடிக்கிறதுல ஆர்வம் உள்ளவராக தான் இருக்கார். நடிக்கக்கூடியவராகவும் இருக்கார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும், நல்லா நடிச்சிருப்பார். 96 படத்துலையும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் அந்த கதாபாத்திரத்தில். அதனால் அவர் ஃபுல்ஃபிட்டாக இருக்கார். நம்முடைய இயக்குனர்கள் இன்றைக்கும் அவரை பயன்படுத்தி கொள்ளலாம். ஜனகராஜ் பற்றின வந்து அறியாத விஷயங்கள்லாம் வந்து நிறைய சொன்னீங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு அறிந்தும் அறியாமல் வேற ஒரு செலிபிரிட்டி பற்றின கொஸ்டின்ஸோட வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.